அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் அளவில்லாமல் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்குவார். தம்முடைய மகிமையின் பிரசனத்தினாலே உங்களை நிரப்பி மூடி மறைத்து காத்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏசாயா 44:21 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணி நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோர்வை, சோர்ந்து போன நிலைகளை மாற்றி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேக நெருக்கத்தின் மத்தியிலே, அநேக உபத்திரவங்களின் மத்தியிலே, அநேக தேவைகளின் மத்தியிலே, அநேக போராட்டமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கடந்து செல்லும் போது நமக்குள்ளாய் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறாரா? ஒருவேளை கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ? அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கிறதோ? கர்த்தர் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ? அதனாலதான் நான் இப்படிப்பட்ட பாடுகளை நான் சந்திக்க வேண்டி இருக்கிறதோ? கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ? அதனாலதான் ஒருவேளை நான் இன்னும் என்னுடைய குறைவை விட்டு நான் நீங்காதபடிக்கு, ஒரு மகிமையான காலங்களை நான் காண முடியாதபடிக்கு என் வாழ்க்கை இருக்கிறதோ என்று சொல்லக்கூடிய காரியம் நமக்குள்ளே ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையாய் போராடி கொண்டிருக்கு. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார். இதுல குறிப்பாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபுடைய வாழ்க்கை, அவனுடைய செயல்கள் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். அவன் எத்தனாய் இருந்தான், வஞ்சனையான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றினான், மாமனை ஏமாற்றினான், கர்த்தரையும் ஏமாற்றும்படியாய் அவனுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி செயல்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஏமாற்றுத்தனத்தை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவனுடைய வாழ்க்கையில அந்த இரவு முழுவதும் தன்னுடைய பாவகரமான ஒரு வாழ்க்கையை குறித்து, மற்றொருநாள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை குறித்து அவன் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே அழுது, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு எப்படியாவது உதவி செய்யும், என்னுடைய சகோதரனுடைய கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி முழுவதும் போராடும்படியான காரியத்தை செய்து, அந்த அதிகாலை வேளையில அவனை ஒப்பு கொடுக்கும்படியான காரியத்தை செய்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றி இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை, ஒரு புதிய மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய பாழான கிரியைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து, என்றைக்கு நான் கர்த்தருடையவன், ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ, அந்த யாக்கோபு என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை மாறி இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்திற்குள்ளாய், இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய என்னுடையவன் என்று சொல்லக்கூடிய அடையாளத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்தோமோ, அன்று முதற்கொண்டு கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நீ என் தாசன், யூ ஆர் மை பிலவட், நீ என் தாசன், நான் உன்னை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. நீ எனக்கு ஒப்பு கொடுத்த காரியம், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஜனம், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுத்த காரியத்தை நான் நினைத்து வைத்திருக்கிறேன். நீ பழைய மனிதன் அல்ல, பழைய வாழ்க்கை அல்ல, நீ ஒரு புதிய மனிதனாய் கர்த்தருடையவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? அந்த நாள் முதற்கொண்டு நான் உன்னை நினைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. இதோ இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்தது போல நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி இந்த ஏசாயா 44:21 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை உருவாக்கினேன். உன்னுடைய பழைய வாழ்க்கை, பாழான கிரியைகள் எல்லாவற்றையும் நான் உடைத்து உன்னை புதிய மனிதனாய் நான் உருவாக்கி இருக்கிறேன். உன்னை நான் என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அதனால என்ன சூழ்நிலையின் மத்தியில நாம் காணப்பட்டாலும், என்ன உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில நாம் கடந்து செல்லுகிறது போல காணப்பட்டாலும், கர்த்தர் நம்மை மறக்கவே இல்லை. அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்குள்ளாம் இருந்த அந்த நிச்சயம் அதுதான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என்னை சுற்றிலும் மரண இருள். அடுத்து என்ன சம்பவிக்குமோ, அடுத்து என்ன நேரிடுமோ, அடுத்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாகுமோ. இப்பொழுது சவுல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறான். அடுத்து என்ன சூழ்நிலை எனக்கு உண்டாகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் என்னை சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். நிச்சயம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. என்னை ராஜ்யபாரத்தில் உட்கார வைப்பேன், அடுத்த ராஜா நீதான் என்று சொல்லி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலின் அடுத்த ராஜா நீதான் என்று சொல்லி அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அதை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுத்த அடையாளம், அவருடையவன் அவருடையவள் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தர் என்னை மறந்து விடுவார்? அவருடைய நாமத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்த காரியம், அவருக்காய் நாம் பிரயாசப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, அவருக்காய் பயபக்தியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி, அவர் என்னென்ன சொன்னாரோ அதற்கெல்லாம் செவி கொடுத்து நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நினைத்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே ஆபிரகாமை பார்த்த கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இங்க இருக்காத என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன காரியத்தை கட்டளையிட்டாரோ, அவன் இனத்தையும் அவன் ஜனத்தையும் அவனுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்படியாய் அவன் புறப்பட்டதை இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தான் பெறப்போகிற தேசம் என்னதென்று தெரியவில்லை, ஆனா ஒரே ஒரு நிச்சயம், கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் அழைத்து செல்லுகிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்துல புறப்பட்டு போகிற வழியில பலவிதமான இடரல்கள். சோதோமின் ராஜா அங்கே வந்து சொல்லுகிறார், ஜனங்களை எனக்கு கொடுத்து விடும், நான் பொன் பொருள் எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அதை எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு என் கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில கடந்து செல்லுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். 99 வயதாய் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே உம்முடைய அடியேனுக்கு என்னத்தை தருவீர்? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லக்கூடிய காரியத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி மறுபடியும் அவனை எச்சரிக்கக்கூடிய காரியமாய் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி, அங்கே ஏறக்குறைய அவனுக்கு 100 வயதா இருக்கும்போது ஒரு மகனை கொடுத்து, உன்னுடைய கற்ப பிறப்பு இவன்தான் என்று சொல்லி அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடும்படியான காரியத்தை சொல்லி அவனை கர்த்தர்
அந்த ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை மறந்துட்டாரோ? என்னை அழைக்கும் போது 75 வயது இருக்கும்போது கர்த்தர் என்னை அழைத்தார். நான் அவருடைய சொல்லு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தேன். அவருக்காக நான் எவ்வளோ வைராக்கியெல்லாம் பாராட்டினேன். சோதோமின் ராஜா வழியில வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்கிட்ட எல்லாத்தையும், உனக்கு பொன் பொருள் எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன், உன்னுடைய ஜனங்களை எல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லும் போதெல்லாம் நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேனே. என்னுடைய இனத்தை, என்னுடைய ஜனத்தை, என்னுடைய தகப்பனுடைய வீட்டை எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தேனே. எனக்கு இன்னும் ஒண்ணும் நடக்கலையே. இன்னும் என் வாழ்க்கையில இருக்கிற துக்கம் சந்தோஷமா மாறலையே. இன்னும் என் வாழ்க்கையில வழி திறக்கப்படலையே. ஒருவேளை கர்த்தர் மறந்துட்டாரோ? ஒருவேளை கர்த்தருக்கு ஞாபகம் இல்லையோ? என்னை அழைத்து கொண்டு வந்தது கர்த்தருக்கு மறந்து போச்சோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னை மறக்கவே இல்லைப்பா, உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவும் வல்லவராய் இருக்கிறேன். உன்னுடைய வழிகள் தடுமாறினாலும் அதை நான் எச்சரித்து நான் மறுபடியும் உன்னை சீர்பருந்த பண்ணி திரும்பவும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கக்கூடிய காரியத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேனே, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட தேவையில் இருக்கிறேனே, என் நிலைமை உமக்கு தெரியுமா ஆண்டவரே? என்னுடைய உபத்திரம் உமக்கு தெரியுமாப்பா? இங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை கூட விட்டு அதை கூட பொறுப்பெடுத்தாதபடி அந்த வீட்டை விட்டு ஓடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்காக நான் பரிசுத்தமா வாழணும், நான் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும், நான் கர்த்தருடைய ஜனமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை கூட பொறுப்பெடுத்தாதபடி அந்த பாவத்தை விட்டு ஓடினான். அதற்கு கிடைத்த பரிசு சிறைச்சாலை தான். அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரும் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோசேப்புக்குள்ளாய் ஒரு பதஷ்டம், கர்த்தர் மறந்துட்டாரோ? அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய காரியம், அவங்க சொப்பனத்தை கண்டு அதை குறித்து பயத்தோடு வந்திருக்கும் போது அந்த 2 பேர் வந்து சொல்லக்கூடிய காரியம், ஒருத்தனை பார்த்து நீ உன்னுடைய காலம் முடிந்து போய்விட்டது, இன்னொருத்தனை குறித்து சொல்லும்போது உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், நீ விடுதலையாகி போகும்போது நீ என்னை நினைத்துக்கொள். கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ? அதனால இவங்கிட்ட சொல்லி அனுப்பும், இவன் எப்படியாவது நமக்காக ராஜாவினிடத்துல பேசுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நம்முடைய சூழ்நிலை. ஒருவேளை கர்த்தர் மறந்துட்டாரு, நம்ம வேற ஏதாவது வழியை தேடுவோம், வேற ஏதாவது காரியத்தை செய்வோம், வேற ஏதாவது நம்ம செய்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டமே என்று சொல்லக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நீ எனக்காய் கீழ்ப்படிந்து வாழ்ந்த வாழ்க்கை, எனக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் நினைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை நினைத்தருளி அங்கே அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்கி அதை கண்டு கலங்கி போய் நின்ற நேரத்துல அந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை விளங்க பண்ணி யோசேப்பை அங்கே பார்வோனுடைய ஸ்தானத்துல உயர்த்தி, பார்வோன் அங்கே சொல்லக்கூடிய காரியம், 2வது ரதத்துல இவனை ஏற்றுங்கள், தெண்டரிட்டு பணியுங்கள், இவனுடைய ஆணை இல்லாதபடி, இவனுடைய கட்டளை இல்லாதபடி ஒருவனும் கையையோ காலையோ அசைக்க கூடாது என்று சொல்லி அங்கே தேவன் யோசேப்பை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தர் எதையுமே மறக்க மாட்டாருங்க. விசேஷமா இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தாலே இந்த கர்த்தர் வாசல் ஜெபவீட்டுடைய ஆண்டு விழா, இந்த கர்த்தர் வாசல் ஜெபவீட்டுல 16 ஆண்டுகள் முடிந்து 17வது ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய கரம் ஊழியத்துல 28 ஆண்டுகள் முடிந்து 29வது ஆண்டின் ஊழியத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறோம். இந்த ஊழியத்துல நீங்க பங்கு பெற்ற காரியங்கள், இந்த ஆலயத்தின் காரியங்களிலே ஆலயத்தை நேசித்து, ஊழியத்தை நேசித்து, கர்த்தரை நேசித்து நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றையும் கர்த்தர் மறக்க மாட்டார். அவனவன் செய்கைக்கு தக்க பலனை நிச்சயமாய் கொடுக்கிறவரா இருக்கிறார்.
நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் பேசின வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னென்ன காரியங்களை விட்டுவிட வேண்டும், என்னென்ன காரியங்களில் நடக்க வேண்டும், இப்படிதான் எனக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி உணர்த்தின காரியங்கள் எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்த எல்லா காரியங்களை கர்த்தர் நினைத்து வைத்திருக்கிறார். ஒன்றையும் கர்த்தர் மறந்து போகவில்லை. அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலே கர்த்தர் மறக்க மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இந்த ஊழியத்துக்காக, இந்த ஆலயத்துக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக பட்ட பிரயாசங்களை எப்படிங்க கர்த்தர் மறந்து போவாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த காரியங்கள், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்த காரியங்களிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நினைத்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் நினைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடி, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதபடி, சூழ்நிலைகளை கண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடி அல்லது தடுமாறி போய்விடாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நினைத்து வைத்திருக்கிறார். என் கண்ணீரை அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் நினைத்தொருளி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நினைத்தொருளி என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் என்னை நினைத்தொருளி என்னை மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஓடுகிற ஓட்டத்தை ஓடுங்கள். உங்களை நினைவு கூர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதிசயங்களை காணப்பண்ண அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேர் கொடுத்த இந்த மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் இங்கே உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை துதிக்க சோத்திரிக்க கூட தேவிகா சோத்திரம். அப்படியா உம்மை நேசித்து உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் வாக்கு பண்ணபடி கத்தாவே சொன்ன நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை நினைத்து இந்த காரியத்தை செய்தார். கர்த்தரின் குடும்பத்தை நினைத்து வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். என் பிள்ளைகளை நினைத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவை மனதிலே வைத்து வாழ அருள் செய்தலும், அப்படியே செய்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சாட்சி சொல்லும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தலும் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தாவே சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கத்தா இந்த பிள்ளைகள் உமக்கென்று கத்தாவே உமக்குள்ள மகிழ்ந்து வாழும்படியாய் உடைய கைட்டு சிற வேலை, வியாபாரம், தொழில், விவசாயத்தை ஆசீர்வித்து 30, 60, 100 பலனை கொடுத்து இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதத்திலும் பிதாவே. யோபின் வீட்டை யோபுக்கள் எல்லாற்றையும் வெளியெடுத்த கர்த்தர் உடைய பிள்ளைகளை வெளியெடுத்து காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கை உமக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் ஒருவரோடும் இந்த கர்த்தராசிரியர் நடக்கிற ஊழியர்கள் ஆராதனை பங்குற எல்லா பிள்ளைகளோடும் இன்றும் இன்றும் சதா காலம் இயேசு வரும் மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட போய் வாருங்கள்.